அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். 2024வது ஆண்டில் நுழைஞ்சிருக்கோம். இந்த புத்தாண்டில் கிரகங்களின் நிலைகளால் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலையுமே ஒரு மாற்றம் ஏற்படுங்க. நீங்கள் உங்களுடைய ராசிக்கு 2024வது ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள ஆவலாயிருக்கீங்களா? அதிலும் நீங்கள் கும்ப ராசியை சேர்ந்தவரா? உங்களுடைய ராசிக்கு 2024வது ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அதுவும் 2024 உங்கள் தொழில் வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, ஆரோக்கியம், நிதிநிலை, கல்வி போன்றவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்படின்னா இந்த பதிவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவில் 2024வது ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு 2024வது ஆண்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவான அதிபதியாக கொண்ட உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா பலருக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதுலேயும் 2024வது ஆண்டின் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை இந்த ஆண்டில் பெற முடியுங்க. உங்களுடைய வருமானம் உயர அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். வேலை சரியாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க, எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கான முன்னேற்றத்தை நீங்கள் இந்த ஆண்டு பார்க்க போகிறீங்க. வெளிநாடு சென்று வேலை செய்ய வேண்டும் என்ற ஆசையும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறுங்க. அதே மாதிரி வேலை பளு அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய இலக்கில் தான் இருக்கும். மாணவர்கள் எதிர்பார்த்த முடிவுகளை கண்டிப்பாக பெறுவாங்க. படிப்பில் இருந்த தடைகளும் இந்த காலகட்டத்தில் நீங்குங்க. உறவுகளை பொறுத்த வரைக்கும் மிகவும் கவனமாக இருப்பீங்க. கடினமான சூழ்நிலைகளில் உங்கள் அன்புக்குரியவர்களினுடைய முழு ஆதரவையும் உங்களால் பெற முடியும். ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது 2024வது ஆண்டில் கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு தொழில் ரீதியாக நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் முன்னேற்றத்திற்கான கதவுகள் இந்த ஆண்டில் திறக்கப்பெறப்போகிறது. கடின உழைப்பிற்கான பலன்களை இந்த ஆண்டு நீங்கள் கண்டிப்பாக பெறப்போகிறீங்க. ஆண்டின் முதல் சில மாதங்கள் உங்களுக்கு மிகவும் பிஸியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பணிச்சுமை அதிகமாகவே இருக்குங்க. அத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கான போதுமான நேரத்தை நீங்கள் பெற முடியாது. இந்த காலகட்டத்தில் வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். உங்களின் இந்த பயணம் உங்கள் தொழிலுக்கு நல்ல லாபத்தை தருங்க. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்குங்க. ஆண்டின் இறுதியில் நீங்கள் பதவி உயர்வையும் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பும் இருக்கு. வணிகம் செய்யக்கூடிய தொழிலதிபர்களுக்கு 2024வது ஆண்டில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. அனைத்து வேலைகளும் உங்கள் திட்டப்படி முடிவடையும். மே மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்குங்க. உங்களுடைய வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்ய விரும்பினா ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான மாதங்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் அபாயகரமான முடிவை எடுத்தால் நல்ல பலன்களை பெறலாம். அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சட்டத்திற்கு புறம்பான எந்த வேலையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க. ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு உங்களுக்கு வணிகம் வேகமாக முன்னேறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு கும்ப ராசிக்காரர்களினுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் அன்புக்குரியவர்களின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பெற்றோருடனான உங்களுடைய உறவு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் கிரகங்களினுடைய நிலை மாற்றத்தால் உங்கள் நடத்தையில் சில எரிச்சல் இருக்குங்க. இது தவிர உங்களின் கடுமையான பேச்சு உறவுகள்
உறவுகளில் கசப்பை ஏற்படுத்தலாம். சுயநல உணர்வும் உங்களுடைய மனதில் எழ வாய்ப்பு இருக்கு. அத்தகைய சூழ்நிலையில் வீட்டின் சூழல் மோசமடைய கூடுங்க. அதே மாதிரி ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வரும் காலங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையப்பெறுகிறது. குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடும் வாய்ப்பும் கிடைக்குங்க. உங்கள் உறவுகளும் மேம்படும். இருந்தாலும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலம் உங்களுக்கு சற்று கடினமாகத்தாங்க இருக்கும். தந்தைக்கு உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளும் வரலாம். அதே சமயம் 2024 கும்பராசிக்காரர்களினுடைய திருமண வாழ்க்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, திருமண வாழ்க்கையானது சற்று பதற்றம் நிறைந்ததாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களை கடுமையாக சோதிக்க வாய்ப்பு இருக்கு. அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உறவில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படத்தான் செய்யும். பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலம் உங்களுக்கு சவாலாக இருக்குங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தையில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. நீங்க ஒருவருக்கொருவர் உணர்வுகளை மதிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா தேவையற்ற விஷயங்களை பேசுறத தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாம கும்பராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் முதல் சில மாதங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு ரொமான்டிக்காக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய உறவில் அரவணைப்பு இருக்கும். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பில் துளைந்து போவீங்க. இந்த ஆண்டில் காதலை அடுத்த கட்டத்திற்கும் கண்டு செல்லலாம். அதே மாதிரி நிதி ரீதியாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய முடிவுகளை மிகவும் சிந்தனையுடனும் நம்பிக்கையுடனும் எடுப்பீங்க. ஆண்டின் இறுதியில் சில பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானம் மற்றும் செலவுகளுக்கு இடையில சமநிலையை பராமரிக்க அறிவுறுத்தப்படுறீங்க. நிதி திட்டங்களை முன்கூட்டியே செய்தா நன்றாக இருக்குங்க. நிதி நிலையை வலுப்படுத்த கடினமாக உழைப்பீங்க மற்றும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப முடிவுகளை பெறுவதற்கான வலுவான வாய்ப்பும் இருக்குங்க. கும்ப ராசியை சேர்ந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் பார்த்தீங்கன்னா கடினமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். படிப்பில் உங்களுடைய கவனம் சிதறலாம். பல வகையான எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றும். பிப்ரவரி முதல் மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்குங்க. விடாமுயற்சியுடன் படிப்பீங்க. உங்கள் முழு கவனமும் உங்களுடைய இலக்கில் இருக்கும். எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கும் நீங்கள் தயாராக இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்ல விரும்பினா நீங்கள் விரும்பக்கூடிய கல்லூரியில் சேர்க்கையும் பெறலாம். அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2024 ஆண்டு சாதகமாக இருக்குங்க. இருந்தாலும் லேசான உடற்பயிற்சியை தவறாம செய்ய பரிந்துரைக்கப்படுறீங்க. யோகா மற்றும் தியானத்தையும் உங்கள் தினசரி வழக்கத்தில் சேர்த்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய உணவை தவிர்த்து கொள்ளுங்க. அதிகமாக வறுத்த மற்றும் காரமான உணவுகள் உங்களுக்கு நல்லது கிடையாது. இது ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. எந்த ஒரு நோய்க்கும் சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அப்படி இல்லைன்னா பெரிய மருத்துவ செலவை நீங்கள் இந்த ஆண்டு சந்திக்கவும் நேரிடலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய லாபத்தையும் உங்களுக்கான அனைத்து சௌகரியங்களையும் வாரி வழங்க போகிறாரு. மேலும் கும்பராசியினருக்கு எதிலையுமே தன்னம்பிக்கை மிக மிக முக்கியங்க. பணியிடத்தில் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீங்க. எதிர்பார்த்த மேன்மைகள் நிச்சயம் கைகூடுங்க. அதே சமயம் உடனிருப்போர் விஷயங்களில் தலையிட வேண்டாம். யாரையும் புண்படுத்துகிற வகையில் பேசுறது நடந்து கொள்வது இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க. புதிய பணிகள் தாமதமானாலும் பெருமையானபடி நடந்து முடியுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இளம் வயதினருக்கு மனம் போல மாங்கல்யம் கைகூடும். தம்பதியரினிடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. ஆனாலும் சட்டென்று உணர்ச்சி வசப்படுறத இந்த காலகட்டத்தில் முக்கியமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. உறவுகள் வருகையோ அதனால் உன்னதமும் உருவாகலாம். வரவு சீராகவே இருக்குங்க.
ஆடை ஆபரணம் சேரும் செய்யக்கூடிய தொழிலில் நேரான உழைப்பு இருந்தால் சீரான லாபத்தை உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். யாருக்காகவும் தெரியாத தொழிலில் முதலீடு செய்ய வேண்டாங்க. பங்குச்சந்தையில் திடீர் மாற்றம் வரலாம். நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அயல்நாட்டு வர்த்தகம் உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் ஆரோக்கியத்தில் அக்கறை உள்ளவங்க தினமும் சிறிது நேரமாவது உடற்பயிற்சி செய்யறது அவசியம். நரம்புகள், மூட்டுகள், முதுகு தண்டுவட உபாதைகள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆண்டுல ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏழுமலையானை கும்பிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றம் உருவாகும்.